சிலுவையிலே மரித்து நம்மை அவருக்கென்று அவர் வேர்பிரித்திருக்கிறார். சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு அவருக்கென்று ஒரு புதிய சந்ததியாய் நாம் எழும்பி இருக்கிறோம். இயேசுவுக்காக எதையும் இழப்பேன், ஆனால் எதற்காகவும் இயேசுவை என் வாழ்க்கையிலிருந்து இழக்க மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு சந்ததியாய், அவருக்கென்று வேர்பிரிக்கப்பட்ட ஒரு ஜாதியாய் நாம் எல்லோரும் ஒன்று கூடி பாடுவோம். ஆண்டவர் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த திருச்சபைக்கு வந்திருக்கிற மக்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தேவனுடைய தலைப்பு என்னவென்றால், தாழ்மையிலிருந்து கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துகிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். இதுதான் டாபிக். அல்லேலூயா. வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயப்படுதலுக்கும் ஒரு பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாய். அல்லேலூயா. தாழ்மை இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் என்ன? தாழ்மை இருந்தால் என்ன கிடைக்கும்? கர்த்தருக்கு பயந்தா என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. அதான் வசனம் சொல்றது. ஐஸ்வர்யமும் தாழ்மையா இருந்தா கிடைக்கும். ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் தேவனால் கொடுக்கப்படும் உயர்வு. அல்லேலூயா. இதெல்லாம் கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்றது. அல்லேலூயா. வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாய். அல்லேலூயா. ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன், இது மூணு கிடைக்கும். அல்லேலூயா. தாழ்மையா இருந்தா கர்த்தருக்கு பயந்தோம்னா ஐஸ்வர்யம் உன்னை தேடி வரும். தன்னடக்கம் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றார். அல்லேலூயா. தன்னடக்கமா இருந்தா, அடக்கம் வேற, தாழ்மை வேற. அடக்கம் என்பது அடங்குவது, தாழ்மை என்பது நாம இருந்ததை சிந்திப்பது. அல்லேலூயா. யாரும் அடைத்து வைக்கப்படுகிறான், இவனால வெளியே வர முடியல, யாரோ ஒருவர் இவன் அடைத்திருக்கிறார்கள், ஆகினால் தான் இவன் அடக்கப்படுகிறான். அவன் ஆட்டத்தை அடக்கி விட்டார்கள் காவல்துறை, அவனால எந்த விதமான காரியங்களும் பண்ண முடியல, அவன் அடங்கி கிடக்கிறான். அடங்கி கிடப்பது வேற, தாழ்மையா இருப்பது வேற. சூழ்ந்து போது நம்மளை அடக்குவது வேற, 4 பேர் நம்மளை பிடித்து அடக்குவது வேற, ஒருத்தர் நம்மளை அடக்குவது வேற, தாழ்மையா கிடப்பது வேற. அல்லேலூயா. அல்லேலூயா. தாழ்மையா கிடப்பது நம் தலைவிதி. புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்தவர்களாக உங்களுக்கு சொல்றேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தாழ்மையின் கோலமாக வீதி வீதியாக, கிராமம் கிராமமாக சுற்றி திரிந்து தாழ்மையின் கோலம் என்ன பண்ணாரு? ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போ அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாமும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் தாழ்மையா தானே கிடைக்கும். ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் கிடைக்கும். அல்லேலூயா. அப்படி ஐஸ்வர்யம் என்றால் என்ன? ஐஸ்வர்யம் என்றால் என்ன? கட்டு கட்டா நோட் வச்சு கரண்ட் பில் கட்டுறதா? அல்லேலூயா. ஐஸ்வர்யம் என்பது பணம் கிடையாது, ஜீவனும் மகிமையும். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் என்பது எவன்கிட்ட கை கட்ட நிற்கிறது ஐஸ்வர்யம். அல்லேலூயா. பீரோல கட்டுக்கட்ட பணம் இருக்காது, சொத்து இருக்காது, அதிகாரம் இருக்காது, ஆனாலே அவங்க நிற்க மாட்டோம். அது ஐஸ்வர்யம். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. இதான் தேவன் சொல்றாரு. மகிமை என்றால் என்ன? ஐஸ்வர்யம் மகிமை. மகிமை என்றால் இந்த உலகத்தால் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு பொருள் தான் மகிமை. 4 பேர் நீ கெட்டு போட நினைப்பான், 4 பேர் நீ நல்லா இருக்கக்கூடாது நினைப்பான், எல்லாருக்கும் ஒன்று அழிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா மகிமையில் ஒன்று மூடுவாரு. அதான் மகிமை. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. ஜீவன் என்பது உன்னுடைய உயிர். இந்த உயிருக்கு ஒரு மனிதன் என்னை சாகடித்தால் நான் மரித்து விடுவேன், ஆனால் என் ஜீவன் ஒழிவதில்லை, அழிவதில்லை. இதுதான் நான் கட்டத்தரன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு மனிதன் என்னை வெட்டி வீழ்த்தி விடலாம், ஆனா என் ஜீவனை அழிக்க முடியாது அவனால. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. அதான் சொல்றாரு, நீ தாழ்மையா இருந்தா ஐஸ்வர்யமும்
மகிமையும் ஜீவனும் உனக்கு தரேன். அல்லேலூயா. ஆனா இன்னொரு வசனத்துல சொல்றாரு, ஜீவனை பார்க்கிலும் ஒரு கிருபை நல்லது. அல்லேலூயா. அந்த கிருபை எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, அந்த கிருபை தாழ்மையில் அவருக்கு இருக்கு. அன்பை விட தாழ்மை பெரியது. அல்லேலூயா. தாழ்மையா வந்ததுனால தான் அன்பை நம்மால் என்ன பண்ண முடியும், பெற முடியும். அல்லேலூயா. தாழ்மை எல்லாரும் அறியப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து தாழ்மையின் சின்னமாக செயல்பட்டார். உடல் எப்படி மாம்ச சரீரத்தில் கண்ணீர் வயிற்றில் பிறக்கப்பட்டதோ, யாரை பெற்றோருக்கு பிறந்தாரு தாழ்மை. அல்லேலூயா. யாரை பெற்றோருக்கு பிறந்தாரு? ஏன் செல்வந்தர்கள் போய் இயேசுவை பார்க்கணும்? சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவர் பிறந்தது யாரை பெற்றோருக்கு. ஆனா சாஸ்திரிகளும் ஞானிகளும் மெய்ப்பர்களும் தங்கம் வைரம் படைத்தவர்களும் யாரை போய் பார்க்கிறார்கள்? இயேசுவை போய் பார்க்கிறார்கள். அல்லேலூயா. ஏன்னா அவர் தாழ்மையில பிறந்தாரு. ஒருவேளை அவர் உயர்ந்த இடத்துல பிறந்திருந்தால் ஞானிகளும் சாஸ்திரிகளும் மெய்ப்பர்களும் அவரை சந்தித்திருக்க முடியாது. அவரை மறைத்து வைக்கப்பட்டிருப்பார். அவர் கொள்கை அழித்து வைக்கப்பட்டிருக்கும். ஆகினால்தான் எல்லா மனிதர்களும், எல்லா வசதி படைத்தவர்களும் வசதி இல்லாதவர்களும் அவர் காணும்படியாக அவர் பிறந்தார். அவர் அரண்மனையில் போய் பிறந்திருந்தால் அதிகாரம் படைத்தவர்கள் மாத்திரம் உள்ளே சென்றிருக்க முடியும். ஆளுகை படைத்தவர்கள் மட்டும் உள்ளே சென்றிருக்க முடியும். அவர் தாழ்மையின் சிகரமாக போனதினால் அனைவரும் அவர்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு. ஆனா பார்த்தவர்கள் ஒரு சிலர் என்று அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எடுத்துக்கொள்வோம் நீதிமொழிகள் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை வாசிப்போம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். அல்லேலூயா. எப்போ உன்னால கனம் அடைய முடியும்? கனம் என்பது பணத்தில் வருவதல்ல, மனத்தாழ்மையில் வருவது. அல்லேலூயா. இப்போ நம்மளுக்கு ஒரு மாலை போட்டோம்னா நம்ம பெரிய ஆயிட முடியாது. நம்மளுக்கு ஒரு சாலை போட்டோம்னா நம்ம பெரிய ஆயிட முடியாது. நம்மள ஒரு புகழ்ந்து பேசினா நம்மள பெரிய ஆயிட முடியாது. அந்த மாலை காய்ந்து விடும். அந்த சால்வை மறுநாள் வேற ஒருத்தருக்கு போடுவான். அந்த உன்னை புகழ்ந்து பேசினா பார்த்தியா, அவன் ஒரு நாள் உன்னை மாற்றி பேசுவான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, மனத்தாழ்மை உள்ளவனா பண்ணுவான். வாசிப்பான். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். அப்படிதானே? மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷனுடைய அகந்தை இருக்கக்கூடாது. எந்த மனிதனுக்குனா இருக்கக்கூடாது. அகந்தை அது நான் தானா வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றது அகந்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் தானா அப்படின்னு சொல்றது அகந்தை. அல்லேலூயா. அது ஒரு மனுஷன் இருக்கக்கூடாது. அப்பதான் அந்த மனுஷன் கனம் அடைவான். நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து தான் செயல்படுகிறாரு, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. நான் சொல்ற கேட்டுங்க, வெளிநாட்டு மக்கள் எல்லாம் பாருங்க, காலம் ஃபுல்லா ஓய்ஸ் சாக மாட்டான். கொஞ்சம் சம்பாரிச்சுக்கிட்டு ஜாலியாக தான் பண்ணுவான், வாழ்க்கையை அனுபவிப்பான், ஜபம் பண்ணுவான், சர்ச்சைக்கு போகிறதுனால சர்ச்சைக்கு போயிடுவான். அவன் பிள்ளைகள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பான், அவன் நண்பர்களோடு மகிழ்ச்சியாக இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், நல்லது பொழுது சாப்பிடுவான், நல்லா இருப்பான். ஆனால் இந்திய தேசத்தில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆண்டவர் சொல்றாரு, உனக்காகவும் பிள்ளைகளுக்காக அழுன்னு சொல்ற, உனக்காக நீ வாழ அப்படின்றாரு. இந்திய தேசத்தில் பிறகு நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறோம்னா, நம்ம பிள்ளைகளுக்காக உழைச்சி நம்ம ஓட போகிறோம், நம்முடைய வாழ்க்கையை நம்ம விட்டுறோம். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் கேட்டுங்க, இந்த சபைக்கு வர உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், 2 காரியம் பிள்ளைகளுக்கு பண்ணுங்க. நல்ல உயர்தரமான இருக்கிறதுலே இருக்கிற நல்ல கல்வி கொடுங்க. உண்மையான சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லி ஜபம் பண்ண சொல்லுங்க. இது 2 கொடுத்துட்டீங்களா இந்த ஊர்ல இல்லை, உலகத்துல அவன் பெரிய ஆளா மாறும். அல்லேலூயா. இது மட்டும் கொடுங்கம்மா. நீ 1,000 நகை சேர்த்து வச்சுருந்தா வாங்கி கொடுத்து போடுவான். நீ 50,000 நகை சேர்த்து வச்சுருந்தா காலியாக இந்த காலத்துல. நகைக்காக உன் பெண்ணையும் உன் பையனையும் திருமணம் செய்து கொண்டு எடுத்து என்ன பண்ணுவான், லாக் பண்ணிடுவான். நல்ல கல்வி கொடுத்தேன்னா எவன்கிட்ட மாட்டினாலும் அந்த பொண்ணும் அந்த பையனும் அச்சான வெளியே தூக்கிட்டு வருவாங்க. இதுதான் கல்விக்கான தரம். இது கொடுத்துருக்கு நல்லா. 2வது விஷயம், கல்வியால் செய்ய முடியாத
இயேசுவால செய்ய முடியும். இயேசுன்ற ஒரு சாணத்தை உன் குழந்தைக்கு நீ கொடுத்துட்டியானா அந்த குழந்தை என்ன பண்ணும்? தெய்வ குழந்தையா மாறி தெய்வத்துடைய செயல்பாடுகள் அவர் நிற்கிறதுனால அவருடைய வழிக்கு போய் எல்லாத்தையும் சாதிச்சுக்கணும். அல்லேலூயா. அது ரெண்டுத்தையும் சொல்லி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. வேற ஏதாவது தேவை? இவர் தான் பாடாமோ இவரு, அவர் தான் பாடாமோ இவருன்னு சொல்லி விட்டேன்னா கூட அவன் நாளைக்கு கெட்டு போயிட்டேனா நீ அவன் கூட்டு வாசலுக்கு ஆண்டு சொல்றாரு, நீ கெட்டு போயிட்டா யாரும் போவாத. ஏய் உன் சகோதரனுடைய வாசலாண்ட தான் போய் நிக்காத, பீமார உன்ன வாசலாண்ட நிக்காத, நீ கெட்டு போயிட்டேன்னா கூட கத்தராண்ட சொல்றாரு. அல்லேலூயா. நீ கெட்டு போயிட்டு எங்க போக கூடாதா? எங்க போக கூடாதா? வேற எங்க போலாமா? ஊழியர். அல்லேலூயா. உன்னுடைய நீ கெட்டு போகும்போது யாருக்கிட்ட வரணும்னா ஜெபிக்கிற மனுஷன் ஆயிலாம் தான். நான் வேற ஆள் தான். உங்களுக்கு பங்காளி கிடையாது, உங்களுக்கு பைசா கிடையாது. ஆனா இது வரைக்கும் உங்களுக்கு நல்ல வழி தான் காமிச்சிருக்கேன், இனிமேலும் காட்டுவேன். அல்லேலூயா. நீங்க என்ன நினைத்தாலும் சரி, நான் உங்களை நேசிக்கிறேன். ஏன்னா நான் சொல்றேன், நீங்களே என்ன நீங்க எல்லாருமே என்ன பண்ணோம், என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி கர்த்தர் உங்களை எல்லாருமே ஆசீர்வதிக்க சொல்லிக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க சொல்றதை நான் கேட்கலனாக்கா உங்களை கர்த்தர் ஆசீர்வதின்னு சொல்றதை நான் கேட்பேன். அல்லேலூயா. இது என் மேல் விழுந்த கடமையா இருக்குது, இது என்னுடைய வேலையா இருக்குது. ஏன்னா இந்த ஸ்தலத்துக்கு நான் வேலைக்காரனா மாறி இருக்கிறேன், இந்த உலகத்துக்கு நான் வேலைக்காரனா மாறி இருக்கிறேன். ஆனால் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண வேண்டியதான் என்னுடைய வேலை. அல்லேலூயா. 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 கர்த்தர் ஒன்றும் இல்லாதவனை உயரத்தில் தூக்கி நிற்க வைக்கிறார். ஒன்றும் இல்லாத நம்மை கர்த்தர் தான் பண்றாரு, வேறொருவனா மாற்றுகிறார். அதான் சொல்றாரு, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். வாசிமா. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவன் கனமடைவான். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவன் எவனும் அவன் கனமடைவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சின்ன பையன் இருந்தானா, ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரா. அவர் என்ன பண்ணாரா, ஒரு விலையுயர்ந்த ஒரு 1 கோடி ரூபாய் உள்ள கார் என்ன பண்ணிக்கிறாரு, நிறுத்தி விட்டு கடைக்குள்ள போறாரு. போயிட்டு வரதுக்குள்ள அந்த சின்ன பையன் அந்த காரை தொட்டு பார்த்து ஆசையா இருக்கான். அவர் வந்து கேட்டார், என்னப்பா இந்த கார் வேணும் உனக்கு ஆசையா இருக்கான்னு கேட்டாரு. இந்த கார் எங்க அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்தாரு, இந்த காரு எங்க அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்தாரு, உனக்கு எப்படி இதே மாதிரி ஒரு அண்ணன் இல்லைன்னு ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை பார்த்து கேட்டார். அது அந்த சின்ன பையன் சொன்னான்னா, இதுமாரி ஒரு அண்ணன் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணல, நான் இதுமாரி ஒரு அண்ணனா மாறணும்னு ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாராவது உங்களுக்கு என்ன வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நாம் எல்லாருக்கும் செய்வோம் என்ற ஒரு காரியங்கள் என்ன பண்ணுங்க, செயல்படுத்துங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ சகோதரர்லாம் சொன்னாங்க, நான் என்ன நினைச்சேன்னா எல்லா நிகழ்ச்சிகளையும் இவங்களுடைய பங்கு இருக்கிறது, இதுல இவங்களெல்லாம் உண்டு இவங்க இருக்கிற வரைக்கும் பண்ணலாம்னு நினைச்சேன். அதிலும் என்னுடைய பங்கு தேவைன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நம்ம சாப்பிடுறது. அதாவது பேர் புகழ்னா நம்ம என்ன செய்யறது, கர்த்தருக்காக செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது வரைக்கும் நிறைய பேர் செய்திருக்காங்க, நான் நிறைய எந்த வேலையும் சொன்னது கிடையாது. அல்லேலூயா. தேவன் ஒரு குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிப்பார் சொன்னா, இது கர்த்தருக்காக நம்ம செய்யும்போது கர்த்தரால் உயர்த்தப்பட்டே இருக்கும். அல்லேலூயா. என்ன கேட்டாங்க, இந்த மீட்டிங்ல எல்லாம் பெரிய பெரிய பாஸ்டுங்க வந்திருந்தவங்கலாம் பெரிய பாஸ்ட், எப்படிப்பா இந்த வயசுல போயிட்டு நீ இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்துருக்கீங்க இப்போ அவங்க சொல்லிட்டு போறாங்க. நான் சொன்னது ஒரே ஒன்று ஆண்டு வேணும் தான் சொல்றேன். ஐயா இது வரைக்கும் நான் போய் யாருக்கிட்ட இருந்தால் கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னது கிடையாது, யாருன்னா கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு மீட்டிங் நடந்தது கிடையாது, யாருக்கிட்ட டொனேஷன் நான் போகிறது கிடையாது. அதனால கர்த்தர் சீக்கிரம் என்ன பண்ணுவார், ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டே இருக்கார். அல்லேலூயா. அவருடைய வேலையை நம்ம, அதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவன் அவனுக்கான கம்பெனி வேலை போய் கரெக்டாக செய்யலாம் நேரம் காலத்தோடு. எனக்கு இதுக்கு வேலை என்னன்னா ஊழியம் தான் என்னுடைய வேலை. அந்த பணியை நான் 3 நேரமாக செய்யணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். நான் பணத்தை செய்ய முடியுங்களா? அல்லேலூயா. என்னால் என்ன பண்ண முடியல, ஒரு நிறுவனத்துக்கு கீழே அடைத்து வைக்க என்னால் முடியல. ஒரு நிறுவனத்தில் போயிட்டு பணி புரிந்து அதுக்கப்புறம் கூட செய்ய என்னால் முடியல. நான் 3 நேரமாகவும் உங்களுக்காகவும் இருக்கிற மக்களுக்காகவும் என்ன பண்ணணும், ஊழியம் செய்ய விரும்புகிறேன். ஏன்னா என்னுடைய வேலை எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு இடத்துல போய் உட்காந்து அந்த வேலையை பார்த்துக்கின்னு
இந்த வேலையை பார்க்க முடியாத படிக்கு ஒருத்தர்கிட்ட போய் நம்ம நின்று செயல்படுத்துகிற காரியங்கள் நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு கர்த்தர் எல்லாத்துக்கும் தான் போடுவார். செயல்படுத்துவார் நான் விசுவாசி. அல்லேலூயா. அது இந்த வருஷம் நடத்தணும் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த வருஷம் என்ன பண்ணணும்? கர்த்தர் செயல்படுத்தார் நான் விசுவாசிக்கிறேன். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு காரியங்கள் நான் சொல்லுகிறேன். நான் போன கர்த்தர் பிள்ளைங்க, நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். அகந்தை உங்களுக்குள்ள இருந்தா எடுத்து போட்டுருங்க. பெருமை உங்களுக்குள்ள தான் எடுத்து போட்டுருங்க. உங்களுக்குள்ள கர்வங்கள் இருந்தா எடுத்து போட்டுருங்க. வேற்றுமை இருந்தா எடுத்து போட்டுருங்க. இதெல்லாம் வந்து கர்த்தர் வெறுக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. மனுஷனுடைய அகந்தை அவனை தாய்க்கும், மனத்தாழ்மையுள்ள கனமடைவான். அந்த ரெண்டு விஷயம் சொல்லுங்க. மனுஷனுடைய அகந்தை இருந்தா அவனை தாழ்த்திடுமா? அவனுக்கு அகந்தை இருந்தா அவனை தாழ்த்திடுமா? மனத்தாழ்மை தான் அவன் கனப்படும். எத்தனை பேர் பிரயோஜனம் இல்லாம ஒரு சில ஆட்களா இருக்கிறோம். ஆனா பிரயோஜனமுள்ள மிகப்பெரிய தலைவர்கள் நான் சந்திக்கும் போது அவர்கள் என்ன பண்றாங்க? நம்மை மதிக்கிறார். அல்லேலூயா. நம்ம கனப்படுத்துகிறார். என் கூட நிறைய பேர் படிச்சாங்க. நேற்று நைட் ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, நிறைய பேர் நல்லா வேலை செய்யறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனா காலேஜ், ஸ்கூலு, பைபிள் கிளாஸ் எல்லாம் படிச்சவங்க என் கூட இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் நான் மட்டும் தான் ஊழிச்சேன். அல்லேலூயா. நான் மட்டும் தான் திருச்சபையுடைய போதகராக இருக்கேன். 400 பேர் என்கிட்ட பைபிள் கிளாஸ் படிச்சாங்க. 90 பேர் என் கூட ஸ்கூல்ல படிச்சாங்க. 110 பேர் என் கூட காலேஜில் படிச்சாங்க. யாருக்கும் ஊழியம் பண்ணல. ஏன் அப்படி சொல்லணும்னா நான் விசேஷமானவன். அல்லேலூயா. உங்களுக்கு இல்லை, தேவனுக்கு. அப்போ ஒரு மனிதரை விசேஷமானவராக கர்த்தர் தெரிந்து கொள்வாரானால், அவனை பிரித்தெடுப்பாரானால், அவன் மக்கள் பணி செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உலகத்தினுடைய பணி செய்வதற்காக அல்ல. ஒருவேளை இது வரைக்கும் நம்ம உலகத்தினுடைய பணி செய்திருப்போமானால் அதெல்லாம் வச்சு முழுமையாக விட்டு தேவனுடைய பணியை செய்யறதுக்கு தயாராக இருக்கும். நான் நினைச்சேன் அப்படின்னா, உங்களை ஒவ்வொரு உருவாக்கி ஒவ்வொரு கிராமங்களுக்கு அனுப்பி நான் இந்த சபையை மட்டும் பார்த்துக்கொள்ளலாம்னு நினைச்சேன். அது இனிமேல் நடக்காது. இனிமேல் நம்முடைய திருச்சபையில் ஊழியத்தின் பாதையில் சென்றாடு நினைக்கிறவங்க 3 வருஷம் வேதாரம்பம் கல்லூரி 3 நேரமும் படிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சபையை என்ன பண்ணுவோம்? காண்பித்து அந்த சபையை நாங்கள் கட்டி கொடுக்கணும். அதுக்கும் அவங்க நடத்தணும். 3 நேரமும் 3 வருஷம் போயிட்டு காலேஜில் படிக்கிறாங்களா, இல்லை பேக்லாம் தூக்கின்னு வீட்டில் விட்டு போயிடணும். உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா நாம் சாதாரணமாக கொடுத்தா அது நல்லா இருக்காது. படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு வந்து போ, எழுதிட்டு போ, அப்படி தான் என்ன பண்ண போகிறோம்? அனுப்ப போகிறோம். ஏன்னா சுவிசேஷம் நம்ம விழுந்த நாங்கள் தான் நினச்சிக்கிறீங்க, சும்மா ஏதோ போயிட்டு வர நினச்சிக்கிறீங்களா? நம்ம விழுந்த கடமையாக இருக்குது, அது கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதே மாதிரி சபையில் எல்லா பிள்ளைங்களும் நாங்கள் வேதாகம கல்லூரி இந்த வருஷம் இந்த செவ்வாய்க்கிழமையும் தொடங்கும் ஈவினிங்கில். வேதாகம கல்லூரியில் குழந்தைங்களை என்ன பண்ணுங்க, அனுப்புங்க. நாங்கள் அவங்க பயிற்சி இருக்கிறோம். நாங்கள் உயர்த்தும் போது அவங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுக்கும்போது கணப்படுத்தும் போது நம்ம பிள்ளைங்க மட்டும் செயலின்னு கேட்கக்கூடாது. இது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கிடையாது கையில் கொடுத்து அமைச்சதுக்கு. இது ஒரு தேவனுடைய வசனத்தை பயிற்சி விட்டு ஒரு இடம். இதில் தெரிந்தவர்கள் மட்டும் தான் செயல்படுத்த முடியும். சபைக்கு வர நாடக நேரத்தை நீங்கள அவங்க பிள்ளைங்களை சினிமா படம் டான்ஸ் ஆட விடுறீங்க. இதெல்லாம் முற்றிலும் தவறு. அல்லேலூயா. அவங்க எங்கே இப்போ ஸ்கூலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அவங்க பெரிய அவங்க விஜய் டிவிலே கூப்பிட்டாங்க சரி, சினிமா பாடல்கள் பிள்ளைகள் நடனம் ஆட வைப்பது தவறு. அல்லேலூயா. அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, நினைச்சு கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தருக்காக தான் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் செயல் வைக்கணும். உங்கள் பிள்ளைங்களை கர்த்தருக்காக தான் என்ன பண்ணணும், வாழ வைக்கணும். ஆண்டவருக்காக என்ன பண்ணணும், செயல்படுத்தி வைக்கணும். அப்போது தாழ்மை இருந்தால் கர்த்தர் என்ன பண்ண வரான், கணத்தை கொடுப்பான். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார், ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன். 2வது என்ன சொல்றாருன்னா கணம் அடைவான் அப்படின்னு சொல்றாரு. 3வது சொல்றது யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சொன்னாங்க கர்த்தருக்கு தாழ்மை தான் இருக்குங்க. தாழ்மை வர, தாழ்மைப்படுங்கள் வர, தாழ்மைப்படுங்கள். குடும்பத்தை தாழ்மைப்படுத்தணும். ஐயா நான் இருக்கிறேன், போராட்டம் நான் சொல்ல கேட்க மாட்டேன்.
என்ன சொல்லி படிமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. தாழ்மைப்படுங்கள். குடும்பத்தோட பண்ணணும் தாழ்மை. எப்படிலாம் தாழ்மை பண்ணணும்? எப்படிலாம் தாழ்மை பண்ணணும்? சரி, இப்ப தாழ்மை நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா என்ன நினைச்சுக்கிறாங்க? வார்த்தையில தாழ்மை காமிக்கக்கூடாது, சுபாவத்துல தாழ்மை காமிக்கக்கூடாது, வாழ்க்கையில தாழ்மை காமிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம தாழ்மை யாருக்கு காமிக்கிறோம்? நம்மளோட உயர்த்தவனாகிறான் பேரு, அவங்கள்ட்ட ஆட்டாமட்டி அடங்கி நிற்கிறோம். நம்மோட கீழே இருக்கான் பேரு, அவங்ககிட்ட போய் அடங்கி நில்லு, அதான் தாழ்மை. கரங்களை கட்டுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய கீழே இருக்கிறவங்க போயிட்டு நம்ம மாற போகிறோம், நம்முடைய மேல இருக்கிறவங்க நம்ம மாற இருக்கோம். அல்லேலூயா. இது தாழ்மையா? பெரிய காரியங்களை செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னா உண்மையான தாழ்மை வரணும். எங்க எப்பொழுதும் தாழ்மை நமக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்கணும். இளமையா இருந்தாலும் தாழ்மை இருக்கணும், இளைஞராக இருந்தாலும் தாழ்மை இருக்கணும், வாலிபமா இருந்தாலும் தாழ்மை இருக்கணும், வயதானவர்களாக இருந்தாலும் தாழ்மை இருக்கணும், ஐஸ்வர்யவனாக இருந்தாலும் தாழ்மை இருக்கணும், உயர்ந்தவனாக இருந்தாலும் தாழ்மை இருக்கணும், அதிகாரத்தில் உள்ளவனாக இருந்தாலும் தாழ்மை இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஆபிரகாம் லிங்கன் அவர் ஓட்டு கேட்கும் போது என்ன சொல்லி கேட்டாருன்னா, நான் விறகு வெட்டி கொண்டு இருந்தேன், விறகு வெட்டுகிறவங்களுக்கு நான் நல்ல வாழ்க்கை செய்வேன் என்று ஓட்டு கேட்டாரு. எங்க அப்பா செருப்பு தைக்கிற தொழிலாளியா இருந்தாரு, செருப்பு தைக்கிறவர் கூட கிடையாது, செருப்பு தைக்கிறவங்களே தொழிலாளி. நான் சொல்றது புரிஞ்சுங்க. செருப்பு தைக்கிறவர்களுடைய கடையில அவங்க அப்பனா இருந்தாரு. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல தப்பா சொல்லுவாங்க, அவர் வந்து செருப்பு தைக்கிறவருடைய மகனா இருந்தார். செருப்பு தைக்கிறவருடைய மகன் கூட கிடையாது. செருப்பு தைக்கிற கடையில செருப்பு ரோட்டோரமா செருப்பு தைக்கிற இடத்துல அதுல கூட அவர் என்ன பண்றாரு? தொழிலாளியா இருக்கிறாரு. அவருடைய மகன் தான் நான். எனக்கு என்ன பண்ணுங்க, வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஜனாதிபதி எலெக்ஷன்ல அவர் என்ன பண்றாரு? 19வது முறை வெற்றி பெறுகிறார். அல்லேலூயா. 18 முறை தோல்வி, ஆனாலும் என்ன பண்ணார்? வெற்றி அடைகிறார். எல்லாம் கர்த்தர் கொடுத்த தாழ்மை தான். அல்லேலூயா. அவர் கேட்கிறாங்க, நீங்க எப்படி வெற்றியாளர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க சொல்றாங்க, வெற்றியை நோக்கி நான் பயணித்திருக்கிறேன், தோல்வியை நான் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி தோல்விதான் ஒரு மனிதனை உயர்த்தும். ஃபர்ஸ்ட் டைம் வெற்றி பெறணும், தோல்வியுடைய அனுபவம் தெரியாது. தோல்வி பெற்று வெற்றி பெறுதான் பாரு, அவனுக்கு அதனுடைய வழிகள், வெற்றியும் ருசித்திருப்பான், தோல்வியும் ருசித்திருப்பான். அல்லேலூயா. கவனிங்க, முதல் ரேங்க் அடைவனுக்கு வெற்றியின் ருசி மட்டும் தான் தெரியும். 5 பாடத்திலும் ஃபெயில் ஆகிறவனுக்கு அதனுடைய வழி என்னன்னு தெரியும். அதுக்கு அப்புறமா அவன் படித்த 5 பாடத்திலும் வெற்றி பெறும் போது அதனுடைய வெற்றியின் ருசி அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நாம் ஐஸ்வர்யானுடைய பிள்ளைகள் கிடையாது. எப்படியோ ஒன்று வாழ்ந்துட்டு போறதுக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆகையினால் நாம் ஒவ்வொருவரும் தாழ்மையின் சிகரத்தின் ஆடையை தரித்துக் கொண்டு அவருடைய வழிகளை நாம் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இதை தேவன் என்ன பண்ற? ஏற்படுத்துவதற்கு ஒரு சட்டம். யாக்கோபு 4:10 வாசித்தீங்களா? அப்போ நீங்க தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை முன்ன இல்ல உங்களை குடும்பத்தை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, லூக்கா 18:13. தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, எவனே நீதிமானாக்கப்பட என்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஆண்டவரே நான் 2 தடவை உபவாசிக்கிறேன், வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன்,
உங்களுக்கு காணிக்கையெல்லாம் செலுத்துகிறேன், உனக்கு பணம் கொடுக்கிறேன். வாசிமா வாசிமா. ஆயக்காரன் தூரத்திலே நின்று அதுக்கு மேல 12 வாசி. வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாதித்த எல்லாம் தசமமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாக என்னை கிருபையாயிரும் என்றான். அல்லேலூயா. வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பளத்தில் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதிகாரமா பேசுறான். ஒருத்தர் சொல்றான் ஆயக்காரனாக, இவன் சொல்றான் ஆண்டவரே பாவியாக என்பது கிருபையாயிரும். அல்லேலூயா. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அவனால இவனே நீதிமானாக்கப்பட்டான். நான் பாவிதான். அல்லேலூயா. ஆயக்காரன் தான், அநேகம் செய்யறது தான். ஆனாலும் கர்த்தர்கிட்ட நான் என்ன பண்றேன், கெஞ்சி மன்றாடும் போது அவர் என் பாவங்களை மன்னிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தாழ்மையை சொல்றாரு, நான் பாவிதாண்டவரே. அந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணேன், அவரு அந்த இடத்துல என்ன பண்ணல, குற்றவாளியா இருந்தோம், தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ள. ஆமா, நான் பண்ணது தப்பு தான். அல்லேலூயா. பண்ணது தப்பு தான். நீங்க ஒரு தப்பு பண்ணும்போது அதை எப்படி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிடுறேன். திறமை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டுக்கூடாது, ஏதோ நன்றி சாட்டவர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமா ஆண்டவரே, நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருன்னு கேளுங்க. அப்பதான் மன்னிப்பு. கர்வமா உட்காந்து தப்பு பண்ணிட்டு நிறைய பேரோட வாழ்க்கை எப்படி தான் சீரழித, தவறும் பண்ணிட்டு கர்வமா உட்காந்து சபையை தேர்றதுல ஆண்டவரை தேர்றது. அப்ப அவருடைய வாழ்க்கையினுடைய பாவத்தின் சம்பளம் மரணம் என்றான், பாவிகளை மீட்க இயேசு வந்தான் அப்படின்னு கூடும். பாதியில கூட்டுக்கோ. அல்லேலூயா. அதெல்லாம் இங்க வேலைக்கு வருது. பாவம் செய்தால் அவரிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லேலூயா. தாழ்மை, அதுதான் தாழ்மை. அது நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. அவர்கிட்ட எது ஒண்ணுதான், அண்ணா தான் தம்பியா தான் தீர்ப்பு ஒண்ணுதானே. அல்லேலூயா. இல்லை எது அவன் மாற்றமோ இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சொந்தக்காரருக்கு ஒரு தீர்ப்போம், உனக்கு ஒரு தீர்ப்பு, அவங்க ஒரு தீர்ப்பு இல்லை. இயேசுவின் தாய்க்கு அதே தீர்ப்பு தான், இயேசுவின் தகப்பனுக்கு அதே தீர்ப்பு தான், மரியாளுக்கு ஒரே தீர்ப்பு தான், மாத்தாவுக்கு ஒரே தீர்ப்பு தான். அல்லேலூயா. சபையில் இருக்கிறவனுக்கும் ஒரே தீர்ப்பு தான், பதிலுக்கும் ஒரே தீர்ப்பு தான். என்னப்பா தீர்ப்பு ஒண்ணுதான் சொல்லி வேற சொல்லுங்க. வாசிங்களா அதை சொல்றார். இயேசு மனிதர்கள் தங்கள் பாவம் என்று உணர்ந்து தாழ்த்தும் போது அவர்கள் என்ன மன்னிக்கப்படுவார்கள், மாற்றப்படுவார், நீதிமான்களாக மாற்றப்படுவார்கள். எப்படி நீதிமானா மாறுற சொல்லுங்க. நீதிமானா எப்படி? நீதிமானா என்னது? வெள்ளை துணி போட்டுன்னு பையத்துன்னு என்ன பெரிய இதுதான் நீதிமானா? அல்லேலூயா. நீதிமான் என்றால் எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கை செய்கிறானோ அவனே நீதிமான். அதை சொல்லு, இவனால அவனே நீதிமானாக்கப்படுறான். கரங்களை தட்டுங்க. இதுவரைக்கும் நீதிமானா நினைச்சிருந்தீங்க, வெள்ளை துணி போடுறவன், கோட்டு போடுறவன், ஸ்டேஜ்ல நிக்கிறவன், ஜபம் பண்றதா நீதிமானா நினைச்சிருந்தீங்க. எவன் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேட்கிறான், அவன் தான் நீதிமானம். சொல்ல புரியுதா இல்லை? எவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றானோ அவன் நீதிமானம். அல்லேலூயா. அப்போ நீதிமான்னா பெருசா வாழ்ந்துருவோம் கிடையாது. நீதிமான் யாருன்னா, நான் பாவம் செஞ்சேன், என்ன மனுஷங்க, நான் உங்க தாழ்மை வாழறேன். நம்ம சந்தோஷம் படிமா, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்படுகிறான். நீதிமானா இப்போ இப்ப சொல்ல போறான். தன் பாவத்தை எவன் ஆண்டவர்கிட்ட ஓப்பனா சொல்றானோ அவன் தான். தன் பாவங்களை மறைக்கிறவன் சான்ஸ் இல்லை, அவன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. நான் சொல்ல புரியுதா? அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ அடைய மாட்டான். அவங்க அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் போற. எனக்கு வாழ்க்கையில் இறக்கமே இருக்க மாட்டேங்குது அப்படி நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அல்லேலூயா. வாசிங்க, நீதிமொழிகள் 29:23 வாசிங்க.
மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனும் கனம் அடைவான் என்கிறார் ஞானி. மனத்தாழ்மையே கணத்தை கொண்டு வரும். தாழ்மையின் ரூபத்தை இயேசு கிறிஸ்து எடுத்து தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினார் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. இதே அதை சொல்ற அகந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அதான் ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்ற, ஆணவம் கூட இருந்துடலாம், ஆனா அகந்தை இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. படம் கற்றுக்கிட்டீங்களே 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வச்சுக்கலாம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14 வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருந்து நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்படிதான் சொல்றாரு. அப்படின்னா என் ஜனங்கள் நம்ம என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும், ஜபம் பண்ணி முகத்தடிகளை என் முகத்தை என்ன பண்ணணும், தேடணும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து உன் தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க உறுதியா பிடிச்சி நான் பாடம் கற்றுக்கிட்டீங்களே, இந்த சாப்டர்ல இது முக்கியமான வசனம். அல்லேலூயா. இது நீங்க பிடித்து கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. 2 நாளாகமம் 7:14 அதான் சொல்லுது. தாழ்த்த போது மட்டுமே அவர் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். ஒரு மனிதன் அந்த தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய மனிதர்கள் இடத்துல ஒரு சில நல்ல ஆலோசனைகள் இருக்குன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நல்ல ஆலோசனையும் என்ன பண்ணோம், ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமா. அல்லேலூயா. நம்ம எத்தனை பழம் ஒரு நாள் அழிவு போயிடும். பொற்பழம் ஒன்று வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்கள். அல்லேலூயா. அப்போ ஏற்ற சமயத்துல ஒரு வார்த்தையை நம்ம கொடுக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, வயது முக்கியம் இல்லை. இயேசு கிறிஸ்து கூட 33 வயசுல தான் ஊழியத்தை முடிச்சாரு. அப்போ அவர் அநேக அதிகாரிகளையும் அநேக வயதானவர்களையும் அநேக பெரியவர்களையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 32 வயசுல 38 வருஷமா பெரும்பாலும் என்ன பண்றாரு, சுகப்படுத்துறாரு, குணப்படுத்துகிறார். பாடம் கற்றுக்கிட்டீங்க. அல்லேலூயா. 4 பேர் தான் ஒரு மனிதனுக்கு ரட்சணை கொடுத்தாங்க. யார் அந்த 4 பேர்? யார் அந்த 4 பேர்? 4 பேர். திமிர்வாதக்காரன் எத்தனை பேர் கூப்பிட்டு வந்தாங்க? 4 பேர். 4 பேர் கூப்பிட்டு வந்தாங்க திமிர்வாதக்காரன். அல்லேலூயா. 4 பேர் திமிர்வாதக்காரன் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த 4 பேர் யாருன்னா நீங்க சொல்றீங்களா? பொறுக்கி, பொறம்போக்கு, ஏமாத்துருவேன், பொய் சொல்றது, பரியாசம் சொல்றீங்களா? அந்த 4 பேர் தான் கூப்பிட்டு வந்தாங்க. மீதி இருக்கிற நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு, ஏசப்பா வந்துட்டார், நான் போயிடுறேன், ஆராதனை டைம் ஆயிடுச்சு, உடையாந்துருக்கு. நம்ம அந்த 4 பேர் வெளியில் உட்காந்து பேசிட்டுக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் எல்லாருக்கும் உதவி சொல்லியிருக்காரு. இது ஒயிட் போட்டு சர்ச்சில் போய் உட்காந்துருக்குதுங்க. உங்க அந்த பத்துக்கிறான் இருப்பிங்க நல்ல புலவுக்கு நடக்கவும் இல்லை, வயதான நம்ம காலாட போயிட்டுக்கிறான், பாத்ரூம் மாதிரியாத்துல போய்க்கிறான், ஏது முடியாது பார்த்துக்கிறான். இவங்க சர்ச்சு ஓடிக்குதுங்கப்பா. இது எடுத்து போய் இவங்களே மாட்டு பேசி பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? 4 பேர் பேசுகிறான். இந்த போகிறப்ப அந்த அக்கா போகுது ஒயிட் ஒயிட் போட்டுனேன், இந்த போகிறாரு கொடுப்பாங்க அந்த அண்ணா பைக்கில், இந்த போகிறப்பா கூட போட்டு சர்ச்சு கலெக்டாங்க அப்படின்னு 4 பேர் பேசிக்கிறான் ஊரில். ஆனால் இந்த 4 பேருக்கும் ஏசப்பா வந்துருந்தாப்பா, சுகம் கொடுப்பாரப்பா, இந்த அளவுக்கு தான் கூட்டு போனாதான்ப்பா கொஞ்சம் அப்படின்னு கேட்குறேன். அந்த 4 பேர் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இது மாதிரி உட்காந்து வெட்டிக்காரதான் பேசிட்டுக்கிறான், போகிறவரெல்லாம் கிண்டல் பண்ணுகிறான், எல்லாத்தையும் பண்ணுகிறான். ஆனால் அந்த மேல் வீட்டார் இருக்குதுல்ல, வேற ஒருத்தர் வீடு அங்கே ஏசப்பா வந்துக்கிறாரு, சுற்றி ஜனங்க இருக்கிறாங்க, போக முடியல உள்ள. உனக்கு பார்த்தானுங்க, வீட்டுக்காரன் சொன்னாலும் சரி, இவங்க வழி இவங்க விட மாட்டாங்கப்பா, வழி கேட்குறான், கொஞ்சம் தூக்கிட்டு வந்துக்கிறான் சர்ச்சை உள்ள வரத்துக்கு.
தூக்கிட்டு வந்துருங்க, ஏசமான கொஞ்சம் சுகம் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணணும், என் பொண்ணுக்கு ஜெபம் பண்ணணும், இங்கே ஜெபம் பண்ணணும், அங்கே ஜெபம் பண்ணணும், சர்ச்சில் இருக்கிற வையா விட மாட்டான். யாருக்கு? தீவிரவாதிகாருக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு. கிருஷ்ணனுக்கு தான் பண்ணுறாங்க, வழி விட மாட்டேங்கிறாங்க. யாருக்கு? பட்டு படிக்காதவங்களுக்கு திமிர்வாதிகாரத்துக்கு வழி விட மாட்டேங்கிறாங்க. தூக்கி வந்து 4 பேர் இப்போ தட்டு பார்த்தா முடியல. எப்படியாவது இன்னைக்கு என்ன பண்ணணும்? இவனுக்கு சுகம் கிடைக்குண்டா, பிறா கூரைன்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற கூரையை பிடிச்சா பேரு ஆண்டவர் அவனை பார்த்துட்டாரு, தொட்டாரு, சுகம் கேட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற அன்பான சகோதரிகளே, நீங்க டைப் பண்ணாலும் சரி, நீங்க என் கூட வரலாலும் சரி, நீ என் கூட பங்கு வரலாலும் சரி, நீங்க ஜனங்களை வழிவிடாதுன்னா கூட சரி, கூரை பிடிச்சி வந்து 4 பேர் இருக்கிறான், கண்டிப்பா என் கூட வருவான்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 4 பேர் தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த 4 பேர் தான் கர்த்தருக்கு தேவைப்படுறாங்க. அல்லேலூயா. நீங்க விட மாட்டீங்கன்னு தெரியுங்க, நீங்க வழி விட மாட்டீங்கன்னு தெரியும், இயேசுவை யாருக்கு காண்பிக்க மாட்டீங்கன்னு தெரியும், இயேசுவுக்கு சேவை செய்ய மாட்டீங்கன்னு தெரியும். நீங்க உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக மட்டும்தான் இருக்கிறீங்க. மற்றவங்களுடைய வேலை. அப்போ யாருக்கு அந்த குணம் இருக்குதுன்னா, வேலை வெட்டி இல்லாம அத்தோடைய நிலைமை பார்க்குறான் பாரு, பாவியாக அவங்களுக்கு இருப்பார், அவங்க தான் நீதிமன்றம் கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அதான் வேலை சொல்லியிருக்காரு மாலை கற்றுக்கொள்றீங்களே. இனி அவன் தான் எனக்கு சகோதரனும், அவன் தான் எனக்கு சபையினுடைய மக்களுடைய ரட்சிக்கப்படாத இருக்கிற சகோதரர்கள் மேலானவர்கள். அல்லேலூயா. இப்போ சாதனை உங்களுக்கு தெரியுமா? பொண்ணு பக்கத்துல இந்து சகோதரர்கள் 6 பேர் ஜப்போ தனியாக என்ன பண்ணுறான்? அவன் சொல்கிறாங்க, ராபர்ட் மீட்டிங் வைக்கலாம்யா, இந்து. அல்லேலூயா. வைக்கலாம், நாங்கள் பார்த்துட்டு எல்லாம் செயல்படுத்தும். ஏன் அப்படி சொல்கிறாங்க கேட்டுங்க. கர்த்தர் ஒரு மனிதனை நம்ம பழகும் போது அவங்களுடைய வழிகளை நம்ம கற்றுக்கூடாது. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் வழிகளை அவர்களுக்கு நாம் போதிக்கும் போது நல்ல வழிகள் தெரியும் அவங்களுக்கு, அதனால அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அல்லேலூயா. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி கிராமத்தில் இருக்கிற அநேக ஊர்ல இருக்கிறவங்களாம் தவறானவர்கள் நினைக்காதீங்க. எல்லாரும் ஒரு இருதயம் தெரியும், ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கிறது. அவனுக்குள்ள இருக்கிறான் பாரு முன்சாமி, அவன் தான் கேட்டவன். அல்லேலூயா. அவன் நல்லவன். அல்லேலூயா. அவன் என்ன பண்றான்? முள்ள இருக்கிறான் பாரு, இருக்கிறானே அவன் கேட்டவன். அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, அவன் தான் அந்த ஆவி நல்லா ஆவி. அவனுக்குள்ள இருக்கிற கஞ்சாவோ, அவனுக்குள்ள இருக்கிற சரக்கோ, அவனுக்குள்ள இருக்கிற வீடியோ சிகரெட் அதான் கட்டுது. அதான் ஒரு மனுஷன் முன்னேற விடாது. பட் ஆனா அது அவன் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்தான், அவன் நல்லவனா மாறணும், நீதிமன்றம் மாறலாம் சொல்லிட்டு இப்போ மனத்தாழ்மையோட மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டவர் அதிகம் என்ன பண்றாரு? நேசிக்கிறாருன்னு சொல்றது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோப்பு 4:10 வாசித்தீங்களா? அப்போ வாசிங்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரத்தில் சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? சவுலை பார்த்து நீங்க ராஜாவா மாறுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஒரு கோத்திரம் இருக்குது, பென்யமீன் ஒரு கோத்திரம் இருக்குது. அந்த ஊருக்குள்ளே நான் சின்னவனா இருந்தேன், சின்னவனாக இருக்கிறேன், எனக்கு பங்காளி இல்லைன்றது சொல்லுவாங்க. புரியுதா? ஒரே புள்ளியாக இருந்தேன், எனக்கு பங்காளி வயசாலியா இல்லை, நான் தனி மரமா இருக்கிறேன், என்னை எப்படி ராஜாவை மாற்றுவீங்க? சாமுவேல் சொல்றாரு, உன்னைதான் ராஜாவை ஆக சொல்கிறார் கர்த்தர், உன்னதான் ஆக்குவார், உன்னதான் அபிஷேகம் பண்றேன். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். ஒருவேளை உங்களுக்கு சொல்றாங்க கர்த்தர், இந்த ஊர்ல உங்களுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம், இந்த உலகத்துல உங்களுக்கு யாரும் இல்லாம, உங்களுக்கு பங்காளி இல்லா இருக்கலாம், பைசாலி இல்லா இருக்கலாம், இருக்கணும் உங்களை வெறுக்கலாம், உன்னை ஒன்றுமே இல்லாத நிலைமையில போய் இருக்கலாம். கர்த்தர் உன்னதான் அபிஷேகம் பண்ணிருக்கிறார். அல்லேலூயா. உன்னதான் வாழ வைக்க நினைக்கிறார். ஒருவேளை இருக்கிற ஆளுங்க உங்களுக்கு என்ன பண்ணலாம்? சூனியம் சுற்றி வரலாம், எல்லாத்தையும் கர்த்தர் உடைக்கிறார். அல்லேலூயா. மந்திரம் சூனியம் செய்வினைகளை உடைத்து உன்னை கர்த்தர் உயர்த்துக்கிறார். கொடியில நீ ஒருத்ததான் பிறந்திருக்கலாம், நீ ஒருத்ததான் ஆன்மகனா இருக்கலாம், நீ ஒருத்ததான் அந்த குடும்பத்திலே இருக்கலாம். கர்த்தர் உன்ன ஒரே ஆளை வச்சுதான் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யலாம். அதே மாதிரி தான் தாவீது, அவன் குடும்பத்தில் என்ன பண்றாங்க? சாதாரண ஆடு வைத்து அவர் பிழைப்பை தேடி கொடுத்த அந்த காலகட்டத்தில் அவன் வீரர்களாக இருக்காங்க, அவன் அண்ணன்களாம், அவங்களெல்லாம் அசட்டை தடுத்து அவர் சொல்றாரு, உன்னுடைய சரீர வளர்ச்சியும் முக வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம்,
இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். சவுலுடைய இருதயம் சுத்தமானதா இருந்தது. தாவீதினுடைய இருதயம் சுத்தமானதா இருந்தது. தாவீதினுடைய அண்ணனுடைய இருதயம் அகங்காரம் கொண்டதா இருந்தது. ஆகையினால என்ன பண்றாரு, கர்த்தர் பார்க்கிறாரு, இவங்க பயந்தாங்க, நல்லா பாடிதான் நல்லா இருக்குது, உடம்பு தான் நல்லா இருக்குது, ஆனா இருதயத்துக்குள்ள பயம் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன், ஹிட்லர் சின்னவன் தான், ஒரு தேசத்தையே ஆண்டான். அதே மாதிரி தான் நம்ம ஜாலம் கூட சின்னவன் தான், ஆனா என்ன பண்றான், அதனால சின்னவங்க பார்த்து அசத்தப்படாதீங்க. கர்த்தர் என்ன பண்றாரு, பெரியவனா மாற்றுகிறார். ஸ்டெப் தான் வேணும், தைரியம். அல்லேலூயா. எதுக்குமா பயப்படக்கூடாதுங்க. தைரியம் உள்ளவர்களான கிறிஸ்தவர்களாக நீங்க என்ன பண்ணணும்னா, விட்டு போனா என்ன ஆயிடும். அல்லேலூயா. எல்லாரும் என்ன பண்றோம், அல்லேலூயா, கடவுளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துடுறோம், ஒரு வார்த்தை தான் கொடுப்போம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு உதவுகிறது தருகிறார். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி வேறு சொல்லுகிறது அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்கள. இப்போ தாவீதையும் சவுலையும் கர்த்தர் சிறிய கோத்திரமாக ராஜாவை மாற்றுகிறார். அல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமம் 32:10 முடிக்கிறேன். யாக்கோபு ஒண்ணுமே இல்லாத போறாரு, வரும்போது இரு பரிவாரங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இரு பரிவாரத்தை கேட்க போறீங்க. அல்லேலூயா. இரு பரிவாரம் என்றால் 2 மனைவி அர்த்தம். அழகா பார்த்தீங்க. ஹலோ நான் உண்மை துதிப்பேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து. அல்லேலூயா. யாக்கோபு கூப்பிட்டாரு, உனக்கு ஒரு பரிவாரம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நீங்க என்ன பண்றாதீங்க, யாக்கோபு பாட்டு என்ன பண்றாதீங்க, பாடுறாதீங்க. அவர் சொல்ற 32:10, தேவனுடைய காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்தையும் நீங்க செய்யற எல்லா வேலையும் கர்த்தருடைய தயவு இருக்கணும். ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் உங்களுக்கு தயவு கட்டளையிடுவார். அதிகாரிகள் மத்தியில, வேலை செய்யற மத்தியில, உங்களுடைய கிளைண்ட் மத்தியில, உங்களுடைய கஸ்டமர் மத்தியில உங்களுக்கு தயவு கர்த்தர் தான் கட்டளையிடணும். நீ புசிக்கிற ஒவ்வொரு சாப்பாடா இருந்தாலும் சரி, கர்த்தர் கொடுத்து தயவு. அல்லேலூயா. அதனால இந்த மாதிரி நான் எல்லாரும் சொல்றேன், வேலையை தலையில் தூக்கி சுமக்காதீங்க, காலில் வைங்க. வேலை வந்து ஃபுட்பால் மாரி எப்படினாலும் ஆடிக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஏசு வந்து தலையில் இருக்கிற கிரீடம் மாதிரி எப்பவுமே நம்மளால அந்த மரியாதை கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. எப்போ போனாலும் வேலைக்கு உலகத்தில் எப்படா பாருங்க, எல்லாம் படிச்சு வச்சுக்கணும் தான். ஆப்பிள், ஐஸ்கிரீமு, உலகத்தில் படிச்சு வச்சுக்கிற மொத்தம் பொருள் ஒன்று தான். எப்படாலும் நீங்க போய் அதை சாப்பிடல, வேலைக்கு போனாலும் போக கிடைக்கும், பொருள் கிடைக்கும். ஆனா ஏசு எப்போதும் உங்க கூட தான் பண்ணுவாரு, இருந்து உங்களை வயநாட்டு உங்க தலைமையில ஒரு கிரீடம் இருக்குது. அந்த கிரீடத்தை நீங்க என்ன பண்ண எடுத்துக்கொண்டு அதுல நடவுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா.